இவன் மக்களை ஏமாத்தி மருந்துகளை வித்துக்கிட்டு இருக்கான். உண்மை தெரிஞ்ச காவலாளிகள் இவனை துரத்திட்டு வராங்க. அப்பதான் இவன் இன்னொருத்தனை சந்திக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. அதனால கோழி பண்ணைக்கு போய் முட்டையை திருட பாக்குறாங்க. ஆனா திருட முடியாம பண்ணக்காரங்கிட்ட மாட்டி இப்ப அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மனைவி சரியா சமைக்கலைன்னு கணவன் கோவிச்சுட்டு போயிடுறான். இந்த விஷயம் இவங்க காதுகளுக்கு வரவும் அதுல கண்ணாடி போட்டிருந்த ஒருத்தன் கீழே இருந்து ஒரு கல்லை எடுக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய் தண்ணி கேட்கிறான். குடிக்கிறதுக்குன்னு நினைச்ச அந்த பொண்ணு தண்ணி கொடுத்தா அந்த தண்ணியை வச்சு அவன் கொண்டு வந்த கல்லை கழுவிக்கிட்டு இருக்கான். இது சாதாரண கல்லு கிடையாது, எந்த சமையலையும் சுவையா மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்றான். இப்ப இதை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதை அடுப்பு மேல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லை போட்டு கொஞ்சோண்டு மாவை கலக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை கேக்குறான். அந்த பொண்ணும் உடனே தோட்டத்துக்கு போய் காய்கறிகளை பறிச்சுட்டு வரா. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி சூப்புக்குள்ள போடுறாங்க. இதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த மட்டனையும் சேர்க்கிறாங்க. சூப்பும் தயாராகிறது. சூப்பை குடிச்சு பார்த்த அந்த பொண்ணு, இவ்வளவு டேஸ்டா இருக்கிற சூப்பை நான் குடிச்சதே இல்ல, அதனால எனக்கு இந்த சூப் ஸ்டோனை கொடுங்கன்னு கேக்குறா. அதுக்கு பதிலா வெண்ணெய், பிரெட்னு நிறைய பொருட்களை அவங்கிட்ட கொடுத்துறா. இவனும் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவனுடைய கூட்டாளிக்கு கொடுக்கறான். நைட்டு வீட்டுக்கு வந்த கணவரும் இந்த சூப்பை குடிச்சு சந்தோஷமாயிடுறாரு.